ஜிஎஸ்டினாங்க. ஒரு நாடு வெறும் வரி விதிப்பில் மட்டும் பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும் என்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று. தேசத்தின் குடிகள்கிட்ட வரி 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 என்று எப்படி இருக்கு? ஒரு பசுமாடு, அதுக்கு தண்ணி வைக்க மாட்டாங்க, தவிடு வைக்க மாட்டாங்க, புண்ணாக்கு போட மாட்டாங்க, புல்லு போட மாட்டாங்க, வைக்கோல் போட மாட்டாங்க. ஆனால் பாலை மட்டும் கறந்து கொண்டே இருப்பார்கள் என்றால் மாடு செத்து போகாதா? எப்படி? நீங்கள் 28 விழுக்காடு வரி எடுத்தீர்கள். 100 நாள் வேலை திட்டத்திற்கு வேலைக்கு செல்கிறேன். 100 ரூபாய் தான் சம்பளம். 40 ரூபாய் கமிஷன் போக 60 ரூபாய் தான் என் கைக்கு வருகிறது. நான் 1 கிலோ பருப்பு வாங்குகிறேன். அதற்கு என்ன வரி கட்டுகிறேனோ அதைத்தான் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள் அதானியும் அம்பானியும் கட்டுகிறார்கள். எப்படி இருக்கு பாருங்க. ஒரே வரிதான். நான் உப்புக்கு எவ்வளவு கட்டணும், அரிசிக்கு எவ்வளவு கட்டணும், பருப்புக்கு எவ்வளவு கட்டணும், எண்ணெய்க்கு எவ்வளவு கட்டணும், பர்பஸுக்கு எவ்வளவு கட்டணும், அதே வரியைத்தான் இந்தியாவின் முதன்மை பணக்காரர்களும் கட்டுகிறார்கள். இதெல்லாம் ஒரு தலைவனால் சிந்திப்பானா? பிள்ளைகள் சாப்பிடுகிற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி, தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு வரி. அந்த 3 விழுக்காடு வரியை விதிப்பதற்கு பல மணி நேரங்கள் விவாதம். விதிக்கலாமா வேண்டாம்? பார்வையற்றவர்களும் பிள்ளைகள் எழுதி படிக்கிற தாள் இருக்குல்ல, அதுக்கு வரி 18 விழுக்காடு. கேட்கும் திறனற்ற செவி கேட்கும் திறன் கருவி, அதுக்கு வரி. மாற்று திறனாளிகளும் பிள்ளைகள் பயன்படுத்துற சக்கர வண்டி இருக்குல்ல, அதுக்கு வரி. எங்களை மாதிரி ஒரு கொடுங்கோளர்களை நீங்க உலக வரலாற்றிலே பார்க்க முடியாது. இத்தனை கோடி இவ்வளவு வரி விதிப்பில் இந்த நிதிநிலை அறிக்கையில் ஜிஎஸ்டியால் இவ்வளவு வருமானம் வந்தது என்ற கணக்கிற்கு அறிக்கை இருக்க. இந்த வரி என்னவாக குடிகளுக்கு திருப்பி செல்லுது? கல்வியாகவா, மருத்துவமாகவா, குடிநீராகவா, இல்ல என்னவாக செல்லுது? தடையற்ற மின்சாரமா போகுதா, இல்ல பாதை போகுதா? இவ்வளவு வரிகளை எடுத்துக்கொண்டு சுங்கச்சாவடி என்று எங்களை ஏன் சாகடிக்க வேண்டும்? ஏன்? எந்த கேள்விக்கு நீங்கள் பதில் தந்திருக்கிறீர்கள்? என்னுடைய மோட்டர் பைக் குந்துருளி, என்னுடைய மகிழ்வுந்து காரு, எல்லாவற்றுக்கும் நீங்க வரி எடுத்துக்கிறீர்கள். ரோடு டாக்ஸ் எடுத்திருக்கிறீர்கள், சாலை வரி. நான் ஒரு இசூசு என்று ஒரு கார் வைத்திருக்கிறேன். 21 லட்சம் காரின் விலை. அது போல என்னிடத்தில் 3 லட்சம் சாலை வரி எடுத்திருக்கிறார்கள். 3 லட்சம். எந்த சாலையில் ஓட்டுவதற்கு எடுத்தார்கள்? பதில் இல்ல. எந்த சாலை? அந்த சாலை கட்டி இந்த சாலையில தான் ஓட்ட, அதுல மட்டும் ஓட்டி திரிஞ்சிட்டு போறேன். 3 லட்சம் ரூபாய் என்னிடத்தில் ரோடு வரி, சாலை வரி எடுத்து விட்ட நீங்கள் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் கப்பம் வசூலிப்பது ஏன்? பதில் இல்ல. தேசத்தின் குடிகளுக்கு பயணிக்க பாதை தராத நாடு எப்படி நல்ல பாதையில் பயணிக்கும் என்று அறிவார்ந்தவர் மக்கள் சிந்திச்சு பாருங்க. பேராபத்தை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். எதையுமே மதத்தை வைத்து மூடிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். எனவேதான் உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம், என் அன்பிற்குரிய மக்களே, அவர்கள் சாமிக்கு அரசியல் செய்ய வந்தவர்கள், நாங்கள் வாழுகிற பூமியை காக்க அரசியல் செய்ய வந்தவர்கள். மதம் வளர்த்தால் பல கல்லறைகள் உருவாகும், மரம் வளர்த்தால் நம் தலைமுறைகள் நலமாகும் என்பதை அறிவிற் சிறந்தவர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக பட்டினி, பசி, பஞ்சம் வரும்போது, வேலையின்மை, தொழில் முடக்கம் இதெல்லாம் வரும்போது மக்கள் இதே போல வீதிக்கு வந்து கிளர்ச்சி செய்வார்கள். ஆட்சியாளர்கள் எதிர்கொள்ள முடியாது, ஓடி விடுவார்கள். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார். ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு இந்த மண்ணும் மக்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்களை தூக்கி எறிகிற மாபெரும் புரட்சி இந்த பெருநிலத்தில் வெடிக்கும். Download Moj.